வெல்கம் டு பிபி தர்பார். இன்னைக்கு கார்த்தாலேருந்து ஒரு 2 ஹவர்ஸாக ஒரு நியூஸ் வருதுங்க. கானா வினோத் அவர்கள் 18 லேக்ஸு புட்டியை எடுத்துட்டாருன்ட்டு. வெரி டிசப்பாயிண்டிங். ஆக்சுவலாக இந்த ஆஃப் ஆல் 6 பேரில் அவருக்கு தான் ஹை சான்ஸ் இல்லை, ஷோர் ஷாட்டாக அவர் தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கணிச்சிட்டு இருந்தாங்க. மோரோவர் எல்லா மக்களுமே அவர் எடுத்துடக்கூடாது கேஷ் பாக்ஸு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் 18 லேக்ஸ் எடுத்துட்டாரு. ஸோ அவருக்கு தான் ஹை சான்ஸ் இருந்தது. ஆக்சுவலாக எல்லாம் அமீத் இருக்கார் இல்லைங்களா, அவர்கிட்ட கூட எல்லாரும் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, நீங்கள் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா கேஷ் பாக்ஸை மட்டும் எடுக்க வேணான்னு சொல்லுங்கன்னு. பாவம், அவருக்கு என்ன இதுன்னு தெரியல. அவர் எடுத்துட்டாருன்னு நியூஸ் வருது, ஆனால் கன்ஃபார்ம்டாக என்னங்கிறது தெரில. ஆஸ் ஆஃப் நவ் அவருக்கு தான் நிறைய சான்ஸ் இருந்தது. கானா வினோத்துக்கு தான் ஆஃப் 6 அவருக்கு தான் சான்ஸ் இருந்தது. ஏன்னா திவ்யா, சாண்ட்ராலாம் எனக்கு ஒப்புதலே இல்லை. திவ்யாவும் ஆன் அண்ட் ஆஃப். இப்போ இதுக்கப்புறம் ஒருவேளை கானா வினோத் எடுக்கும் பட்சத்தில் திவ்யா தான் அதிக ஓட்டில் இருக்காங்க. அவங்க வின் பண்ணுறதுலேயும் எனக்கு உடன்பாடு இல்லை. பட் ஆனால் அவங்க தான் வின் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் கானா வினோத் தான் வின் பண்ணுவாருன்னு நினச்சேன். இதுக்கு நல்ல மனம் கொண்ட சபரி, ஏதோ அவர் அவ்வளோவா ஒன்றும் பண்ணலை. நம்ம சீசன் எடுத்து பார்த்தோம்னா அவர் வின் பண்ணுவாரா? அவர்லாம் ஆனால் சான்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் சான்ஸுன்னு பார்த்தீங்கன்னா திவ்யாக தாங்க நிறைய ஹை ஓட்ஸில் இருக்காங்க. அதுக்கப்புறம் மேபி விக்ரம் கூட சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவரும் கேம் விளையாண்டுருக்காரு ஆக்சுவலாக. ஸோ நெகட்டிவோ பாசிட்டிவோ அவர் கேம் விளையாண்டுருக்காரு, அவங்களுக்கு தான் சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வெரி வெரி டிசப்பாயிண்டிங் இஃப் கானா வினோத் 18 லேக்ஸ் புட்டியை எடுத்திருந்தா. இப்போ நியூஸ் வந்துட்டுருக்கு, ஆனால் அது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது தெரியல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் அவர் அந்த மாதிரி டிசைட் பண்ணார்? எல்லா கண்டஸ்டன்ஸும் ஏதாவது ஏற்றி விட்டு அவர் எடுக்க வச்சுட்டாங்களா? ஏன்னா அவர் ஃபார் த பாஸ்ட் 3 டேஸே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆஃபாக இருந்தார், அலோனாக இருந்தார். அதே மாதிரி அவர் யூஸ்வலாக இருக்கிறத காட்டிலையும் கொஞ்சம் கோபம் அதிகமாக இருந்தது. மேபி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டாரா, இல்லை கோ கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் அந்த வைல்ட் கார்டு என்ட்ரி மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்களே எல்லாரும், அவங்க ஏற்றி விட்டு அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாரா? 18 கிளாஸ் நம்ம வின் பண்ண முடியாது, நமக்கு சான்ஸ் கம்மின்னு சொல்லி நினச்சிட்டாரா என்னன்றது தெரில. பட் ஆனால் எல்லாம் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த வருஷம் பிக் பாஸில் தான் ஏதோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு போயிட்டுருக்கு. கானா வினோத் 18 லேக்ஸு, அதே மாதிரி 2 ரெட் கார்டு ஃபார் த வெரி ஃபஸ்ட் டைம். அதே மாதிரி ஃபீமேலில் முதல் ரெட் கார்டு வாங்கின தமிழில் இவங்க தான். ஸோ ஏகப்பட்ட புது விஷயங்கள் இந்த பிக் பாஸில் தான் நடக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் யார் வின் பண்ணுறான்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.